ஸ்ரீராம ஜெயம். தோல் நோய்க்கு காரணமான கிரக அமைப்புகள் என்னென்ன? ஒரு ஜாதகத்துல ஸ்கின்னுக்கு காரக கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா புதனுங்க. புதனுக்கு வந்து 2 காரகம் இருக்கு. ஒன்னு நரம்பு, இன்னொன்னு வந்து தோல். அதே மாதிரி ராகுவும் வந்து ராகுவினுடைய உடல் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ராகுனாலே பாம்புங்க. பாம்பினுடைய உடல் எப்படி இருக்கு? அப்படியே கட்டமா இருக்கு. செல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு ஜாதகத்துல புதனும் ராகுவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அதாவது புதன் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள்ல ராகு அதோட சேர்ந்து இருந்துச்சுன்னா, புதன் திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களிலோ அல்லது ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களிலோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் பிரச்சனைகள் நிறைய ஏற்படுறத ஜாதகத்துல பார்க்க முடியுது. ஏன் வந்து மற்ற நோய்கள் இருக்கும்போது வந்து தோல் நோயை பத்தி நான் சென்சிட்டிவா பேசுறேன்னா, இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். ஏன்னா மற்ற டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்கு, இல்ல ஒரு கிட்னி ஃபெயிலியரா இருக்கு அப்படின்றது வந்து நீங்க சொன்னா தான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல ஸ்கின் பிரச்சனை அப்படின்னும் போது 3வது ஆள் வந்து ஒரு ஆள் பார்த்தா கூட தெரியக்கூடிய அமைப்புகள்ல வந்துடும். அப்ப ஒரு ஜாதகத்துல ஸ்கின் டிசீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு சென்சிட்டிவான விஷயங்களா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துபாயில இருந்து ஒரு ஜாதகம் வந்துருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு கருப்பா ஒரு பேட்ச் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவி, முகம் ஃபுல்லா பரவி, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போதே கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து தப்பான ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த குழந்தை வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பேட்ச் இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போறதையே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் போனா என்னைய கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதாயிருச்சு. ஸோ அந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல நல்லா ஞாபகம் இருக்கு. புதன் வந்து மீனத்துல நீசமான அமைப்புகள்ல ராகுவோட சேர்ந்த அமைப்புகள்ல இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து புதன் ராகு சேர்க்கையான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா, அவங்க வந்து என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரன் கோயில்ல இருக்கக்கூடிய கோமதி அம்மன் சிவபெருமான் இருக்கார்ல, அங்க வந்து புத்துமண் இருக்கும். அங்க போய் புத்துமண்ல அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் வந்து உங்க பேர்ல வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, அங்க புத்துமண் இருக்கும். அதை வந்து எடுத்து நல்லா குழைச்சு நம்ம தின்னூறு மாதிரி டெய்லி பூசிட்டு வர அதனுடைய தாக்கங்கள் வந்து குறையும். நன்றி.